சுதந்திர போராட்டம் முதல் மக்களுக்கான உரிமை போராட்டம் வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு பொது வாழ்வில் கடந்து வந்த பாதையை சற்றே திரும்பி பார்க்கலாம். தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அடித்தட்டு மக்களின் உரிமைக்கான போராட்டக் களத்திலும் சிறையிலுமே கழித்தவர் இந்திய பொது உடைமையின் காவலர் நல்லக்கண்ணு. தியாகங்கள் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது என்று தனது சிந்தனையில் உதித்த வார்த்தைகளுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவர். RNK என அனைவராலும் அழைக்கப்பட்ட தோழர் நல்லக்கண்ணு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் ராமசாமி கருப்பாயி தம்பதியின் 3வது மகனாக பிறந்தார். பாரதியாரின் புரட்சி பாடல்களினாலும் வ.உ. சிதம்பரனாரின் பேச்சுக்களால் அதிகம் ஈர்க்கப்பட்ட நல்லக்கண்ணு பின்னாளில் கம்யூனிஸ்டாக மாறினார். வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் போது இளைஞர்களை திரட்டி ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக சிங்கமென கர்ஜித்தார். இதற்காக அவர் கல்லூரியில் இருந்து வெளியேற்றப்பட்டார். 2ஆம் உலகப் போரின் போது இந்தியாவில் உணவுப் பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. அப்போது பத்தினிக்கோட்டம் என்ற இடத்தில் பதுக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகளை மீட்டு அதிகாரிகளின் உதவியுடன் ஏழை எளியவர்களின் பசியை போக்கினார். சாதி கட்டமைப்பை உடைப்பதும் சுரண்டல் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதையும் தன்னுடைய லட்சியமாக வாழ்ந்து வந்த நல்லக்கண்ணு 1944ஆம் ஆண்டு ஸ்ரீவைகுண்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை தொடங்கப்பட்ட போது அதில் தன்னை இணைத்துக் கொண்டார். கட்சியில் இணைந்த சில ஆண்டுகளில் அவருக்கு கிளை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1948ஆம் ஆண்டில் முன்னெடுத்தது. இதனால் அக்கட்சியை தடை செய்ததுடன் நல்லக்கண்ணுவை கைது செய்த காவல்துறையினர் சித்திரவதை கொடுத்தனர். தலைகீழாக தொங்கவிட்டு அடித்தும் வாய் திறக்க மறுத்த நல்லக்கண்ணுவின் மீசையை ஒவ்வொன்றாக பிடுங்கி கொடுமையின் உச்சத்திற்கு சென்றது காவல்துறை. அன்று முதல் தற்போது வரை அவர் மீசையில்லாமல் இருப்பதற்கு இதுவே காரணமாகும். 27வது வயதில் நெல்லை சதிவழக்கில் சிறை சென்று 7 ஆண்டுகள் தண்டனை அனுபவித்தார். பட்டியலின மக்களை திரட்டி போராடி அவர்கள் குடியிருப்பதற்கான மனை உரிமையை பெற்று தந்தவர் நல்லக்கண்ணு. 1996ஆம் ஆண்டு தென் மாவட்டங்களில் இரு சமூகத்தினருக்கிடையே சாதி கலவரம் ஏற்பட்டது. அப்போது நல்லக்கண்ணுவின் மாமனார் அன்னசாமி கொல்லப்பட்ட நிலையில் சமயோஜிதமாக செயல்பட்டு அமைதியை நிலைநாட்டினார். கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய நல்லக்கண்ணு தாமிரபரணி நதியை மணல் மாஃபியாக்களிடமிருந்து பாதுகாக்க நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறி அவரே வாதாடி வெற்றி கண்டார். விவசாய தொழிலாளர் அமைப்பில் மாநில தேசிய அளவில் பொறுப்பு வகித்த அவர் 1992ஆம் ஆண்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2005ஆம் ஆண்டு வரை 13 ஆண்டுகள் அப்பொறுப்பில் இருந்தார். 1967 1977ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்களில் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் போட்டியிட்டார். அதேபோல 1999ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட அவர் தோல்வியை பற்றி பொருட்படுத்தவில்லை. CIT நகரில் இருந்த வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் 2007ஆம் ஆண்டு முதல் வசித்து வந்தவரை இலவசமாக தங்கிக் கொள்ளுங்கள் என கூற அதை மறுத்து 4500 ரூபாய் வாடகை தந்து வசித்தார். தனது 80வது பிறந்த நாளில் கட்சியினர் வசூலித்த 1 கோடி ரூபாயையும் கட்சிக்கே திருப்பிக் கொடுத்தார். தமிழ்நாட்டிற்கும் தமிழின் வளர்ச்சிக்கும் பாடுபட்டதாக 2022ஆம் ஆண்டு தகைசால் தமிழர் விருதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். இதற்காக தனக்கு கொடுக்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையுடன் தன்னுடைய பணமான 5000 ரூபாயையும் சேர்த்து முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கே நல்லக்கண்ணு வழங்கினார். தனது இறுதி மூச்சு வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செங்கொடியை தனது தோளில் ஏந்தி பிடித்த நல்லக்கண்ணு அரசியல் வாழ்வில் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணம். அவரது அர்ப்பணிப்பு இன்றைய தலைமுறையினரின் மனங்களில் மட்டுமன்றி காலத்தின் சுவடுகளிலும் நிலைத்து நிற்கும்.